அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் அதோட நேர காலம், அதாவது முளைப்பு திறன் வந்து முடிஞ்சுது. ஏன்னு பார்த்தா இது ரொம்ப நாளாகவே நான் விதை போட்டுட்டேங்க, அது வளராமே இருந்துச்சு. ஏன்னா மண்ணோட பக்குவம் வந்து சரியாக இல்லை. ஏன்னா மண் கொஞ்சம் நல்ல லேசாக இலகுவாக அது சொரப்பாக இருந்துச்சுன்னா முள்ளங்கி வந்து நல்லா வளரும். இது வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்குது, களிமண் அதிகமாக இருக்குது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முள்ளங்கி எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மண்ணோட வளம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க முள்ளங்கி வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். சிலது வந்து நல்லா காய் வந்திருக்கு, கிழங்கு வந்திருக்கு. சிலது பார்த்தீங்கன்னா வரவே இல்லை பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் அப்படியே கட்டியாக இருக்குது மண். அதனால் வந்து வளர்ப்பு திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதோட நேரம் வந்து முடிஞ்சுது, அதாவது அது வளர்ப்பு திறனுக்குரிய காலக்கெடு வந்து முடிஞ்சுதுங்க. இதை பாருங்கள், முள்ளங்கி இன்றைக்கு அறுவடை பண்ணிவிட்டு மீதியெல்லாம் எடுத்து தூக்கி தூர போட்டுட்டேங்க. பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன்னா கிழங்கோட காலம் வந்து 1 மந்த்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடுங்க நம்ம முள்ளங்கி